அந்தியோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valankanni, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valankanni, who are watching the same. இறைவனின் அருள் வழிந்தோடும். இறைவன் முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்பதைப் போல, நான் பாவிகளுள் பெரும் பாவி என்று நாம் நம்முடைய தாழ்ச்சியை, கடவுளுக்கு முன்பாக நம்முடைய வெறுமையை நாம் உணர்கின்ற போது கடவுளின் இரக்கம், அருள், பேரன்பு நம்மீது பாய்ந்தோடுகிறது என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே நம்மை நாம் ஆராய்ந்து, நம்முடைய குற்றம் குறைகளை ஆராய்ந்து, கடவுளுக்கு முன்பாக நாம் பாவி என்று அறிக்கையிடுகின்ற பொழுது கடவுளுடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார்.
நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்திற்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 113 பதிலுரை. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவர்க்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏடைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வாழ்த்து பெறுவதாக. Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும். ஏனெனில் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதெனின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருகெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனெனில் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருகெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தது நம்மை எல்லாரையும் மீட்பதற்காக. இதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அல்லது இது நம்ம எல்லோருக்கும் ஏற்றத்தக்கதாக இருக்க வேண்டுமென்றால், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முதன்மையான காரியம், ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள, இயேசுவினுடைய உண்மையான பிள்ளையாக நான் இருக்க வேண்டுமென்றால், என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு, பாவிகளுள் நான் பெரும் பாவி, அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், யூத மதத்தின் மீது கொண்ட பிடிப்பின் காரணமாக, யூத கொள்கையின் மீது கொண்ட பிடிப்பின் காரணமாக கிறிஸ்தவத்தை வெறுத்தார், கிறிஸ்தவர்களை வெறுத்தார். யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களை வதைத்தார், துன்புறுத்தினார், இகழ்ச்சிக்குள்ளாக்கினார். கிறிஸ்தவ மதத்தை அடியோடு
ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு கடிதத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்தை அழிக்க அவர் முற்படுகின்ற போதுதான் தமஸ்கஸிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், நீ ஏன் என்னை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறாய், நீ ஏன் என்னை வதைக்கிறாய். ஆண்டவரே, கியூரியோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஆண்டவரே நீர் யார், நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான். அந்த நேரம் முதல் தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அந்த பாவமான வாழ்க்கை அவர் உணர்ந்ததனால், அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததனால், கடவுளுடைய அருளால் அவர் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான், ஆயினும் கடவுள் எனக்கு நிறைவாழ்வை, கடவுள் எனக்கு இறங்கினார், நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் இந்த முழு பொறுப்பை காட்டினார். த பிரசிடென்ஸ், நான் தான் முன்மாதிரி. யார் தன்னை முதன்மையான பாவிகளாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் முதன்மையான பாவி அல்லது முதன்மையான எடுத்துக்காட்டு நான் தான் என்பது உலக வேண்டும், நான் சாட்சியாக விளங்க வேண்டும் என்பதற்காக பாவியாகிய அவரை கடவுள் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து தன்னை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவ மதத்தை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை அடியோடு வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொன்ன அவரை கிறிஸ்தவ மதத்தின் ஆணி வேராக மாற்றுகிறார். கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கையை பரப்புவதற்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி, த டிசைபிள்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், நம்ம எல்லாருக்கும் அவர்தான். அவர் யூதர், மதத்திலிருந்து யூதர் அல்லாதவருக்கு கிறிஸ்துவை போதித்து கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரை அவர் மாற்ற காரணம், நான் பாவி, மாமனிதர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்றவர். அவர் குழந்தை பருவத்தில் இருந்தபொழுது, பதின்ம பருவத்திலே பள்ளி பருவத்தில் இருந்த பொழுது அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறார். எனவே இந்த புகைப்பிடிப்பதற்காக தன்னுடைய அப்பாவுடைய சட்டை பாக்கெட்லேருந்து அப்பப்போ 5 ரூபா 10 ரூபா காசு எடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அந்த சட்டையில் காசு இல்லை, கடைசியில் தன்னுடைய தந்தையினுடைய தங்க காப்பை திருடுகிறார். திருடி அவர் போய் பிடிப்பதற்காக செல்கின்ற பொழுது அவருடைய மனதிலே உறுத்தல் ஏற்படுகிறது, ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. தான் ஒரு பெரிய தவறு செய்கின்றோம் என்பதை அவர் உணர்ந்தவராக தன்னுடைய தவற்றை நினைத்து பார்த்து மனம் வருந்தி, நான் தவறு செய்துவிட்டேன், எனவே நான் என்னுடைய தந்தையினிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை நான் என்னுடைய தந்தையினிடத்தில் இதை சொன்னால் அவர் என்னை அடித்து துவைத்து விடுவார், நொறுக்கி விடுவார் என்று பயந்தாலும் ஒரு சீட்டிலே எழுதி, நான் இந்த மாதிரி தவறு செய்து விட்டேன், உங்களுடைய சட்டை காப்பை திருடி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த காகிதத்தை தந்தையினிடத்திலே கொடுக்கிறார். அதை வாங்கி அந்த தந்தை அதை கிழித்து குப்பையிலே போட்டுவிட்டு தன்னுடைய மகனை மார்போடு அரவணைத்து கொள்கிறார். அந்த அரவணைப்பு தான், அந்த இரக்கம்தான், அந்த தந்தையின் அன்புதான் அவரை பிற்காலத்தில் மகானாக, மகாத்மமாக மாற்றியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் கடவுளுடைய பாவிகளுக்கெல்லாம் பாவி, பெரும் பாவி என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததனால்தான் பவுலடியார் கிறிஸ்துவினுடைய சீடராக, கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அறிவிக்கின்றவராக மாறுகிறார். எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம், நம்மை நாமே கடவுளுக்கு முன்பாக உயர்த்து கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்துகின்ற போது அவர் உயர்த்துகிறார். ஆண்டவரே, நான் தூசியும் சாம்பலுமானவன், நான் வந்து ஒரு தூசி அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது
அந்த தூசியிலிருந்து கடவுள் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது. இன்றைய பதிலுரை பாடல் என்பது பாஸ்கா உணவிற்கு முன்பாக பாடப்படுகின்ற ஒரு பாடல். கூடார பெருவிழாவிலும் பாடப்படும். எனவே பெந்தகோஸ்தே விழாவிலும் பாடப்படும் யூதர்களுடைய பழக்கப்படி அந்த ஒரு பாடல். ஏழைகளை தூசிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிறார். திருப்பாலாசிரியர் பாடுகிறார். ஒரு பெரிய செல்வந்தர், அந்த செல்வந்தருக்கு நல்ல அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. நல்ல மனைவி, ஒரு பெண் குழந்தை, பைண்டிரல்லா என்று அந்த பெண் குழந்தை. இவ்வாறு சென்று கொண்டிருந்த அவர்களுடைய குடும்பத்தில் திடீரென அந்த பெண் தாய் இறந்து விடுகிறாள். தன்னுடைய ஒரே மகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த செல்வந்தர் மனம் முடிக்கிறார். அவர் மனம் முடித்தவுடன் அந்த இரண்டாவது மனைவியாக வந்தவர் இந்த பெண் குழந்தையை பாதுகாக்கிறார், நன்றாக வளர்க்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு. ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்கிறார் என்றால், கவனமெல்லாம் தன்னுடைய இரு குழந்தைகள் மேல் திரும்புகின்றது. எனவே இந்த பைண்டிரல்லாவை அவர் துன்புறுத்துகிறார், வதைக்கிறார். ஒரு மாற்றாங் அன்னையை போல் அவர் நடத்துகிறார். இரண்டாம் தாய் அல்லவா, அவர் பல்வேறு விதமான கொடுமைக்கு உள்ளாகிறார், வதைக்கு உள்ளாகிறார். எனவே எந்த அளவுக்கு அவர் இவரை வதைக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த பெண் இளம் பெண்ணாக மாறுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்குள் அவள் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார். இவ்வாறு வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே திடீரென்று அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் பார்க்கின்ற பள்ளம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த மன்னன் ஒரு கட்டளை போட்டு உலகத்தில் இருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற எல்லா இளம்பெண்களையும் வரவழைத்து தன்னுடைய அரண்மனையை நடனமானது சொல்கின்றான். எல்லா பெண்களும் போய் செல்கின்றார்கள், இந்த தாயினுடைய இந்த இரண்டு பெண்களும். ஆனால் இந்த பெண்ணை அவள் வீட்டிலே பூட்டி வைத்து விட்டால் சொல்லக்கூடாது என்பதற்காக இவள் அறையிலே அங்கள் பூட்டி வைக்கப்படுகிறாள். நடனம் ஆடுகின்றார்கள். வானதூர் அங்கே தோன்றி இந்த பெண்ணை ஒரு குதிரையில் அழைத்து சென்று அந்த அரண்மனையிலே கொண்டு விட்டு விடுகிறார். அரண்மனையில் அவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவ்வாறு நடனமான சென்றபோது அந்த வானதூர் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, 12 மணிக்குள் திரும்ப வேண்டும். நடனமாடுகிற நேரத்திலே அந்த இளவரசன் அங்கு வருகின்றான். இந்த பெண்ணுடைய அழகிலே அவன் ஈர்க்கப்படுகிறான். ஆனால் அதற்குள் நேரம் 12 நெருங்கினாலே உன்னை இந்த பெண் வேகமாக ஒடியாறுகின்ற வந்து அந்த வானது சொன்னதைப் போல மீண்டும் அந்த குதிரையை ஏறி அவள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அவ்வாறு அவள் ஓடுகின்ற அவளை தேடி ஓடி பிடிக்க இந்த இளவரசன் ஓடுகின்றான். ஓடுகின்ற நேரத்தில் அவளுடைய ஒரு கால் செருப்பு கலண்டு விடுகிறது. அதை விட்டு விட்டு ஓடுகிறாள். இவன் அந்த செருப்பை எடுத்து இந்த செருப்புக்கு சொந்தக்கான அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல நாடு முழுவதும் தண்டரா போடப்பட்டு அந்த பெண் அழைத்து வரப்படுகிறாள். கடைசியாக அவள் மணமுடிக்கப்படுகிறார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். இதுதான் கடவுள். எனவே யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நான் அனாதை, நான் ஏழை, நான் எளியவன், எனக்கென்று யாரும் இல்லை, என்னை தூக்குவதற்கு யாரும் இல்லை, என்னை தூக்கிவிடுவதற்கு வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நாம் சோர்ந்து ஒதுங்கி கிடக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவது மட்டும் முக்கியமல்ல, ஆனால் யார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், அவர்கள்தான் என்னுடைய சிறர்களாக இருக்க முடியும். ஏன்னா லூக்கா ஒரு டாக்டர், மத்தேயு ஒரு யூதர். எனவே அவர் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர். அந்த நதி ஓரம் எல்லாம் தெரியும். இவர் மெடிசன். அதனால தான் அந்த லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாறையின் மீது அடித்தளமிட்ட அந்த வீடு கட்டியதை பற்றி சொல்கிறார். ஏன் காரணம் என்றால், அந்த இவர் பக்கத்தில் பார்க்குறதுக்கு மண் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். உடனே நம்ம ஈஸியாக அந்த மண் கட்டிட்டோம்னா மழை காலத்தில் அதிகமாக வெள்ளம் வருகின்ற பொழுது அல்லது மிக சுலபமாக ஈஸியாக கட்டப்பட்ட அந்த வீட்டை அடித்து சொல்லும். ஆனால் பாறை நல்ல ஆழமாக அந்த அடித்தளத்தை தோண்டி பாறையிலே கட்டப்பட்ட அந்த வீண்
அந்த வீடானது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மழை பெய்தாலும் அவற்றை ஒன்றும் அசைக்க முடியாது. எனவே அதைத்தான் மத்தேயு மிக அழுத்தமாக சொல்லியிருப்பார். எனவே பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல அந்த எவ்வாறு அது பேசிக் அந்த அடித்தளம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதை போல நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு, கிறிஸ்துவை நாம் முழுமையாக பற்றி கொண்டு, கிறிஸ்துவின் மீது நம்மை முழுமையாக அவருடைய மார்பலை நாம் சாய்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரின் அருள் பாய்ந்தோடும். எப்போ? நான் ஒன்றுமே கிடையாது, நான் பாவி, நான் குப்பை என்று எப்போ பவுலடியார் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். எனவே அதுவரை இருமாப்பு கொண்டிருந்த அந்த பவுல், நான் ஒரு யூதன், நான் படித்தவன் என்று இருமாப்பு கொண்டிருந்த அந்த பவுல் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு பாவிகளுள் முதல் பாவி நான் என்று சொன்னவுடன் கடவுளுடைய இரக்கம், இதுவரை கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியவர், அந்த கடவுளுடைய இரக்கம் அவரை ஆட்கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, த மோர் ஐ ஆம் வீக் தென் ஐ ஆம் ஸ்ட்ராங். எனது பலவீனமே எனது பலம், நான் பலவீனமாக இருக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9வது இயல் 10வது வசனம். நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய அருளால், ஆண்டவருடைய இரக்கத்தால் தென் ஐ ஆம் ஸ்ட்ராங். காரணம்னா அவர் பாவி என்று உணர்ந்ததனால் கடவுளுடைய இரக்கத்தால் அருளால் பலமானவராக திடம் பெற்றவராக ஆட்கொள்ளப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலத்தை தேடி அருளை தேடி இடத்திலே வந்திருக்கின்றோம். அந்த அன்னையை பார்த்து, அம்மா நான் உன்னை பற்றி கொள்கின்ற பொழுது, உன்னுடைய திருவடிகளில் நான் பற்றி கொள்கின்ற பொழுது, உம்முடைய உண்மையான பிள்ளையாக நாம் நினைக்கி, அம்மா என்னை பாருங்க என்று கதறுகின்ற பொழுது, அன்பே என்று நம்மை அரவணைக்க தாய் காத்திருக்கிறார். எனவே தாழ்ச்சியோடு அந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்து, நான் பாவி, பாவியான அந்த பிள்ளையை பாருங்க என்று கேட்போம். அன்னை நம்மை அரவணைப்பாள். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவார். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவார். இறப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்வே, உம் பலியை நான் உணர்ந்தார். இழப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்வே, உம் பலியை நான் உணர்ந்தார். தருகின்றேன் தருகின்றேன், என்னை முழுவதும் தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன், பலி பொருளாய் என்னை தருகின்றேன். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரி, குளிதமான பலி எல்லாம் தன்னுடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உன் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கு எமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாய் மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கண்ணையான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் லலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றலை துணன்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர், தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இது மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையிலேயப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பணிவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மனிதர்கள் திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இணையில்லாத விருந்திது, இணையில்லாத மருந்திது. இணையில்லாத விருந்திது, விலையில்லாத மருந்திது. உயிரின் வாசல் இறங்குது, உறவில் ஆழம் விளங்குது. இணையில்லாத விருந்திது, விலையில்லாத மருந்திது. அருள் கடல் ஒன்று தெருமுனை நின்று உனை தேடுது, பெருமழை ஒன்று பால்வெளி நின்று இடம் தேடுது. அருள் கடல் ஒன்று தெருமுனை நின்று உடம் தேடுது, பெருமழை ஒன்று பால்வெளி நின்று இடம் தேடுது. இணையில்லாத விருந்திது, விலையில்லாத மருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியா நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பரின் மறையுண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவையில் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புரிடம் என்று மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துவேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்திருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடும். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிலர் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, O Lady of Palagan. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும் நிறைமகளே. அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும் நிறைமகளே. அதிசயமே, ஆதாரமே, அம்மா எங்கள் ஆறுதலே. அதிசயமே, ஆதாரமே, அம்மா எங்கள் ஆறுதலே. அருகில் வருவாய், அரவணைத்திடுவாய் அன்பானே. அருகில் வருவாய், அரவணைத்திடுவாய் அன்பாலே, அன்பாலே. அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும் இறைமகளே. அலைக்கடல் அருகினில் கருணையின் உருவினில் அமர்ந்தே எம்மை ஆட்சி செய்பவளே. உணர்ந்திடு பொழுதென பூமியில் வரமென புதுமைகள் பொறித்திடு பூமகளே. அலைக்கடல் அருகில் கருணையின் உருவில் அமர்ந்தே எம்மை ஆட்சி செய்பவளே. புலந்திடும் பொழுதென பூமியில் வரமென புதுமைகள் புரிந்திடும் பூமகளே. அம்மா என்று உன்னை நான் அழைக்கையிலே, அன்பே என்று என்னை அழைப்பவளே. அம்மா என்று உன்னை நான் அழைக்கையிலே, அன்பே என்று என்னை அழைப்பவளே. அன்பே என்று என்னை அழைப்பவளே. அதிசயமே, ஆதாரமே, அம்மா எங்கள் ஆறுதலே. அருகில் வருவாய், அரவணைத்திடுவாய் அன்பாளே. அருகில் வருவாய், அரவணைத்திடுவாய் அன்பாளே, அன்பாளே. அன்பு மலரே, அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே, இதயம் வாழும்